வெல்கம் டு திவ்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரோட் சைடில் பண்ணுற காளான் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு பாதி முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேன், பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன், ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிறேன், டொமேட்டோ சாஸ் பதில் நம்ம வீட்லேயே டொமேட்டோ வச்சு நான் சாஸ் பண்ணியிருக்கேன், அந்த சாஸ் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பவுலில். ப்ளஸ் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்து 150 கிராம் காளான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு வடச்சட்டியில் காளான் 150 கிராம் சேர்த்துக்கிறேன். நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம மைதா மாவு ஆட் பண்ணணும். நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சுருக்கேன். என்கிட்ட மைதா மாவு இல்லாதனால கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டிலையே தயாரித்த கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நான் ரெட் கலர், நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் சேர்க்காமையும் பண்ணிக்கலாம். நல்லா பெசரி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அந்த பதத்துக்கு கொண்டு வரேன். நம்ம எண்ணெயில் போட்டு எதுக்கிற அளவுக்கு பதப்படுத்தி கொண்டு வந்துக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு. கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கேன், ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் மிதமான எண்ணெயில் போட்டு நம்ம சின்னதாக பால்ஸாக போட்டு எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம அதை சின்னதாக பிச்சு தான் வைக்க போகிறோம், சின்னதாக. அதுக்காண்டி நம்ம குட்டி குட்டியாகவே போட்டுக்கலாம். நான் இந்த சைஸ்க்கு போட்டிருக்கேன் பாருங்கள், தேன் மிட்டாய் சைஸ்க்கு போட்டிருக்கேன். இந்த இதில் போட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். சின்னதாக பிச்சாக வச்சுக்கலாம், பொடிசாக. அதே அந்த நம்ம காளான் போட்டு எடுத்த எண்ணெயிலேயே நம்ம வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு இருக்குங்க, ரொம்பவும் வதக்கக்கூடாது, கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆட் பண்ணக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இது கூட தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக பிச்சு வச்சுருக்க காளான் முட்டைக்கோஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம தக்காளி சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த பேஸ்ட்டோடு ஆட் பண்ணுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். அந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. லைட்டாக கொதிக்க விட்டு பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு காளான் ரெடி ஆயிடும் கெட்டியாக. அதில் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா காளான் ரெடி ஆயிடுச்சு. நான் இதோட லைட் மேலாப்பில் நம்ம துருவின வெங்காயத்தை போட்டுக்கலாம், பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில்